அந்த போட்டோல காமிஸ் டிராகனோட எலும்பு கூட இருக்கும். அதை பார்த்துட்டு இப்போ அந்த எலும்பு கூட உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்க, சார் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவோ, அப்பனா என்ன உடனே அங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லுவானா. அவனும் ஏதோ யோசிச்சுட்டே இவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு, சரிங்க சார் கூட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த பில்டிங் போயிருவாங்க. நம்ம ஹீரோ வெளியே சோஃபால உட்கார வச்சுட்டு ஆடம் மைட்டா பாசிட்டு போய் பேசிட்டு இருப்பான். சார் நான் சஞ்சினுவை கூட்டு வந்துட்டேன் சார், அவர்கிட்ட ரூயின் ஸ்டோனை பத்தி சொல்லி எல்லாம் கூட்டு வந்துட்டேன். ஆனா அவர் ரூயின் ஸ்டோனை பத்தி எதுவும் பேசாம அந்த எலும்பு கூட பார்க்கணும் சொல்றான் சார், அது எதனால இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த பாசோ, ஆமா ஏன் அப்படி, அதுக்கு மேல எதுக்கு இவர் இன்ட்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னு அவனு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க. நம்ம ஹீரோ இங்க வெளியே மாசா உட்காந்துட்டு இருப்பான். பங்கமா இருக்கும் பாக்குறதுக்கு. சார் அவன் அந்த காமிஸ் டிராகனை சம்மன் பண்ண போறானோ சார், கலாஸ்னிகாவு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் அது. இந்த சீன் வேற லெவல் இருந்தது. நம்ம ஹீரோ பங்கமா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. அதுக்கு அந்த பாஸ் டென்ஷன் ஆயிட்டு, என்னடா விளையாடுறியா, அதெல்லாம் விட முடியாது, எப்படி அதெல்லாம் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்க. சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், அவரை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன், அவர் பகச்சிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நானே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனே கூட்டு போவான். லிஃப்ட்ல கூட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே ரொம்ப பயங்கரமா தான் கட்டிட்டு இருக்காங்க, காத்துலயே அந்த மேஜிக் பவர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுல போய் இறங்கி அந்த கதவை திறந்து உள்ள போவாங்க பாருங்க. அங்க பார்த்தா காமிஸ் டிராகனோட எலும்பு கூட பிரம்மாண்டமா இருக்கும். அது கிட்ட போய் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பாஸ் நம்ம ஹீரோ பார்த்து, போதுமா சஞ்சிவோ, இதுதான் காமிஸ் டிராகனோட எலும்பு கூட, பாத்துட்டீங்களா சந்தோஷமா, இதுதான் நிறைய எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் காவு வாங்குச்சு, மிச்சம் இருந்தவங்க தான் நேஷனல் லெவல் ஹண்ட்ரா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ மாசா பின்னாடி போய் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. எல்லாம் மிரண்டு போய் அப்படின்னு போனுங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கேட்டா பயசா இருந்த சஞ்சின்வோ அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அது எழுந்திருக்கிற மாதிரி வரும், அப்படியே அது ஃபெயில் ஆயிரும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுவான். அப்படி மூச்சு விட்டுட்டு மறுபடியும் அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. அப்படி காமிஸ் த டிராகன் பிரம்மாண்டமா சேடாவா இருந்துச்சு நிற்கும் பாருங்க. இந்த டியூப் லைட் எல்லாமே வெடிச்சு சதறணும். அது அப்படி நின்று, என்னை யாரு சமன் பண்ணது, நீதான் கிங் ஆஃப் சேடோ மோனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது மனுஷங்களை பார்த்தோன்னே, மனுஷங்களை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செம காமெடி. இதெல்லாம் அது செத்தது கூட தெரியாத மனுஷங்களை கொல்லணும்ட்டு அப்படி நெருப்பு கூட வரும் பாருங்க. கண்ணாடி அந்த முன்னாடி இந்த சீல்டு கண்ணாடிலாம் நொறுங்கும். இவனுங்களோ அது பவர்ஃபுல்லான கண்ணாடி ஆச்சாரா, அது எப்படி அது உடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அது நொறுக்கி தள்ளிடும். அடுத்து அது வாயில நெருப்பு விடுறதுக்கு பிரம்மாண்டமா நிற்கும் பாருங்க. பங்கமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கலாம். அதை பார்த்துட்டு விடுங்க, வெளியே ஓடுங்கடா, தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு பார்த்துட்டு மிரண்டு போய் நின்று இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ, நிப்பாட்டு, நீ செத்து போயிட்ட நாயே, நீ செத்து போய் எத்தனை நாள் ஆகுது, ரூலர்ஸ் பேச்செல்லாம் நீ இப்ப கேட்கணும்னு அவசியம் இல்ல, நீ இப்ப என்னோட சோல்ஜர், சேட சோல்ஜர், புரியுதா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா மறந்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செவ காவடியா இருக்கும். அது மன்னிச்சிருங்க அரசே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி டிராகன் எம்பரருக்கு அடிப்பணிஞ்சிருந்தேன், இனிமே உங்களுக்கு அடிப்பணிஞ்சிருப்பேன் அரசே அப்படின்னு சொல்லி குனிஞ்சிட்டு நின்று இருக்குமா. நம்ம ஹீரோவோ அது மூக்கில் கை வச்சு நின்று இருப்பான். அது டிங் 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 நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருக்குமா. இவனுங்களோ, என்னடா இது நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, செத்தது கூட தெரியாம அவ்வளவு ஈகோ பிடிச்சதா இருக்கு, வேற லெவல் பவரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவோ அப்படியே மறைஞ்சு போற மாதிரி அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டு இருக்கும். அப்ப சொல்லுங்க அரசே, நான்